ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம விஜய் இருக்காரு. மறுபடியும் பக்கத்து ஆற்று கதவை தட்டுறாரு. தட்டினோடனே திறந்தது யாருங்க? நம்ம பாட்டிங்க. உடனே மறுபடியும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு வத்திக்குச்சி வேணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு எப்படி விளக்கேற்றணும்னு தெரியாது, தேங்காய் உடைச்சிட்டேன் விளக்கேற்றுறேன்னு சொல்ல, பாட்டி ஒரு பக்கம் தேங்காய் உடச்சிட்டு யாராவது விளக்கேற்றுவாங்க, விளக்கேற்றி வச்சு தான் தேங்காய் உடைக்கணும்னு சொல்கிறாங்க. அச்சோ, இது சொல்லித்தர எனக்கு யாருமே இல்லையே, எனக்கே பொண்டாட்டி இருந்திருந்தா சொல்லி கொடுத்துருப்பான்னு நக்கல் அடிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம காவேரி ஒரு பக்கம் சிரின்னு சிரிக்க, சிரிக்கிறியாடி, நீங்கள் நிற்கவே நிற்காத போடி உள்ளன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டில் வத்தி குச்சிலாம் இல்லை, புளிஞ்சு காய வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. என்ன புளிஞ்சு காய வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது ஏன் பக்கி யோசிக்கிற, உனக்கு தரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு புரியலையா அப்படிங்கிற வச்சு, ஓ இதுதான் விஷயமோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தளவுக்கு பச்சை பிள்ளையா இருக்கேப்பா, யாருப்பா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டுமா, இதை பார்த்தோன்னே பாலக்காட்டு பக்கத்தில் ஒரு அப்பாவி ராஜான்னு பாட தோணுதுங்க. பாவம் இவர் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னடி கஷ்டப்படுற மனுஷனுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க. நம்ம பாட்டி நீ போகிற பக்கம் சரியில்லையேன்னு நினைக்கிறாங்க. பாட்டியே மனசு மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் பியூட்டியெல்லாம் மனசு மாறாமல் இருக்கிறது எப்படி, கண்டிப்பாக மனசு மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நல்லபடியாக பால் காய வச்சிட்டாங்க. காய வச்சு அந்த பாலை கொண்டு வந்து கொடுக்குற, யாருமே வாங்கலை. உடனே பாட்டி மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. யாரோ ஒருத்தர் எடுத்துக்கணும்ல, அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன்னு பாட்டி ஒரு பொய் சொல்ல, நீ போகிற பக்கம் சரியில்லை பாட்டியே அப்படின்றாங்க. சரிப்பா உடுப்பா பார்த்துக்கலான்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க தாத்தாவுக்கு, அதாவது விஜயோட தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் நிம்மதியை கெடுக்கிறாரு உங்கள் பேரன்னு சொல்ல, அவரு ஃபோன் பண்ணி நம்ம விஜய்கிட்ட பேச, நான் எப்படியாவது அவங்க வாயாலே நீ கூட்டு போய் என் பொண்ணோட வாளுன்னு அவங்க வாயாலே சொல்ல வைப்பேன்னு ஒரு சபதமே எடுக்கிறாரு. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வாங்க இப்போ தான் உண்மையான விஜயை பார்க்குறோம். அதை விட்டுட்டு அழுதுகிட்டு மூலையில் உட்காந்துக்கிட்டு, புரியலப்பா சாமி, இவங்க 2 பேர் சேர்ந்துட்டா கதையே க்ளோஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க. அடுத்தடுத்து வில்லத்தனத்தை கொண்டு வந்து இறக்குங்கப்பா, அப்போ தான்ப்பா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரே வில்லத்தனம், ஒரே ஒரு கேரக்டர், முடியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ.